முந்தைய காலங்களில் 50 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களை அதிகம் பாதித்து வந்த பெருங்குடல் புற்றுநோய் தற்போது இளம் வயதினர் மத்தியிலும் அதிகரித்து வருவது பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. ஆண்டுதோறும் உலகளவில் சுமார் 19 லட்சம் பெருங்குடல் புற்றுநோய் நோயாளிகள் பதிவாகுவதாகவும் அவர்களில் 9 லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்நோயினால் உயிரிழப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனம் WHO-வின் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இந்நிலையில் பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணங்கள், சிகிச்சை முறைகள் மற்றும் அதனை குணப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து பகிர்ந்து கொள்கின்றார் இரைப்பை, குடலியல் மற்றும் கல்லீரல் நோய்களுக்கான மருத்துவ நிபுணர் ராஜேஷ்குமார் பரமசிவம். 20 முதல் 40 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் மத்தியில் தற்போது பெருங்குடல் புற்றுநோய் அதிகம் ஏற்படுவதாகவும் அந்நோய் கண்டவர்களில் 70 விழுக்காட்டினருக்கு 3வது அல்லது 4வது கட்டத்தில்தான் தெரிய வருகிறது. ஆரோக்கியமற்ற உணவு முறை, குறிப்பாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகம் உட்கொள்ளுதல், உடற்பயிற்சியின்மை, உடல் பருமன், குடும்ப பின்னணி, மது மற்றும் புகை பழக்கங்கள் போன்றவைகள் இந்நோய் ஏற்படுவதற்கு முதன்மை காரணங்கள் என்று ராஜேஷ்குமார் பரமசிவம் கூறினார். முக்கியமான ஒரு காரணம் என்னன்னாக்கா, அது நம்மளோட வாழ்க்கை முறை. ஒன்று உணவு முறை. ஓகே, ஸோ இப்போ நம்ம சாப்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஹைலி ரிஃபைன் ஃபுட்னு சொல்லுவோம், இல்லை ஹைலி ப்ராசஸ் ஃபுட், பதப்படுத்தப்பட்ட உணவு சொல்லலாம். அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணர்வு. மூணாவது காரணம் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம், அதாவது உடல் பயிற்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. வேலைக்கு போவோம், வீட்டுக்கு வருவோம், திருப்பி மறுநாள் வேலைக்கு போவோம். ஸோ உடல் பயிற்சி இல்லை. அதனால ஆகப்பெரிய பிரச்சனை ஒன்று ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். 5 விழுக்காடு மரபணு அடிப்படையிலும் 25 விழுக்காடு முறையற்ற வாழ்க்கை முறையிலும் எஞ்சிய 70 விழுக்காடு தற்செயலாக ஏற்படும் நோயாகவும் பெருங்குடல் புற்றுநோய் ஒருவருக்கு ஏற்படுவதாக அவர் கூறினார். அதோடு மரபணு அடிப்படையில் இப்புற்றுநோய் ஏற்படுவதற்கான முறைகள் குறித்தும் ராஜேஷ்குமார் விளக்கினார். அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுனாக்கா, இல்லை அண்ணன் தம்பிக்கு இருந்துச்சுனாக்கா, உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது புற்றுநோய் வர, அதாவது பெருங்குடல் புற்றுநோய். இப்போ 2வது படி அங்கிள்ஸ் அண்ட் ஆன்டிஸ், 2 பேர் குடும்பத்தில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் புற்றுநோய் வர. இப்போ 3வது படி தாத்தா பாட்டி, அது ரொம்ப தூரம். ஸோ அது அநேகமாக உங்களை பாதிக்காது. இதனிடையே இந்நோய் கண்டவர்களில் 40 விழுக்காட்டினருக்கு எவ்வித அறிகுறிகளும் இருக்காது என்றும் 60 விழுக்காட்டினருக்கு ஆரம்பகட்ட அறிகுறிகள் மட்டுமே தென்படுவதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கான வழிமுறைகளையும் ராஜேஷ்குமார் பகிர்ந்து கொண்டார். வெயிட்டை குறைக்கணும், சரியாக உடல் பயிற்சி செய்யணும். ஸோ நிப்பாட்டணுன்னாக்கா, அதாவது என்னை கேட்டிங்கனாக்கா புகைப்பிடித்தல், அது நிப்பாட்டணும். அதனால் ரொம்ப பெருங்குடல் புற்றுநோய், பென்க்ரியாட்டிக் கேன்சர் இதெல்லாம் ரொம்ப வரும். 2வது அதிகபட்சமாக மதுபானம் அறியறது. சுமாராக எடுக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அதிகபட்சமாக எடுத்தால் அது நிச்சயமாக பெருங்குடல் புற்றுநோய் அது ஒரு காரணம் தான். அண்மையில் பர்னாமா செய்திகள் தயாரிப்பிலான பார்வை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது ராஜேஷ்குமார் பரமசிவம் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். பார்வை கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு மணி 7:30க்கு ஒளியேறுகிறது.